ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்டு காஞ்சிதரன் பேசுறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள என்ன பார்க்கலாம்னாக்கா, நான் லாஸ்ட்டா போட்ட 2 வீடியோவுக்குமே வந்து வியூஸ் போயிருக்குது. ஆனா, ரெவென்யூ பார்த்தாக்கா 0வா இருக்குது. எனக்கு 2 சேனல்லுமே அந்த மாரி ப்ராப்ளம் வந்துச்சு. என்னடா 0வா காட்டுது? வியூஸ்லாம் போது. டாலரும் கிரீன் கலர் டாலர் காட்டுது. ஆனா வியூஸும் போது. ஆனா ஏன் டாலர் மட்டும் 0 காட்டுது? என்ன பிரச்சனை? எனக்கு செட்டிங்ல ஏதாவது மாத்திட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எனக்கு 2 சேனலுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு நானும் ஆராய்ச்சி பண்ணி தேடிட்டு இருந்தேன். பார்த்தாக்கா, ஒரு சகோதரி வீடியோ போட்டிருந்தாங்க. 10, 15 நாளாவே இந்த ப்ராப்ளம் நெறைய பேருக்கு இருக்குது. அந்த மாரி ப்ராப்ளம்ங்கிறவங்க, நான் ஒரு லேப்டாப்ல அது மாரி போய் என்னுடைய வீடியோவெல்லாம் போட்டு பார்த்தேன். வீடியோ வீடியோ போட்டு பார்த்தா, அந்த வீடியோவுக்கு வந்து ஆடே வரவே இல்ல. விளம்பரம் வரவே இல்ல. விளம்பரம் வந்தா தான் நமக்கு பைசா வரும். ஏன் ஆட்லாம் வரவே இல்ல? கிரீன் கலர் டாலர் தான் இருக்குது. எல்லோ கலர்ல இருந்தா தான் ப்ராப்ளம் எதுனா வரும். டோட்டலா ரெவென்யூலாம் போய் பார்த்தாக்க கரெக்ட்டா காட்டுது. நானும் அத பார்த்துட்டு கண்டுக்கவே இல்ல. ஒவ்வொரு வீடியோ இண்டிவிஜுவலா பார்க்கணுமா. சரி என்னான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வீடியோவா செக் பண்ணி பார்த்தேன். நீங்களும் அது மாரி பாருங்க. இப்ப நீங்க போய் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு, அதில ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிடுங்க. அதில அந்த கன்டென்ட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, நீங்க போட்ட வீடியோலாம் இருக்கும். நான் பாருங்க லாஸ்ட்டா போட்ட 2, 3 வீடியோக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்ப லாஸ்ட்டா நான் போட்ட 2 வீடியோவுக்கும் இந்த மாரி ப்ராப்ளம் வந்துச்சு 2 சேனல்ல. இப்ப நான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்றேன் இருங்க. அந்த டைட்டில் நேரா செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த சேனல் மட்டும் ஓப்பன் ஆயிடும். ஏன்னா, ஒவ்வொரு வீடியோவும் இண்டிவிஜுவலா பார்த்தா தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். பண்ணிட்டு, நீங்க இதலலாம் எதுவுமே டச் பண்ண வேணாம். இதுலயே சைட்ல பாருங்க, பென்சில் ஐகான் இருக்குல்ல, இப்ப இதுல அனலைட்டிக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா, பாருங்க 100 வியூஸ் போயிருக்குது. 2 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர் போயிருக்குது. ஆனா சப்ஸ்கிரைபர் இல்ல. சரி அது ஓகே. யாரும் வரலன்னா ஓகே அது கரெக்ட்டு. எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பாருங்க 0 காட்டுது. பாருங்க மேப்ல பார்த்தா ரெவென்யூ பாருங்க எல்லாம் 0ல தான் காட்டுது. தெரியுதுங்களா? 0 தான் காட்டுது. இது என்ன பிரச்சனை? என்னன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு நானும் குழம்பி போய் ஒரு 2 நாளா வீடியோல நெறைய வீடியோ சேனல்லாம் போய் பார்த்தேன். ஓகேங்களா? இப்ப நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாருங்க இது வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான். இது இத்தனைக்கும் 2 நிமிஷம் வீடியோ தான் இது. அத ஓப்பன் பண்ணிட்டு அனலைஸ் ஓப்பன் பண்ணா பாருங்க 27 வியூஸ் தான் போயிருக்குது. 0.01 எஸ்டிமேட்டட் ரெவென்யூ வந்துருக்குது. உங்களுக்கு டாலர் வந்திருக்குது. பாருங்க நான் மேலேயும் காட்டுறேன் ரெவென்யூவ. ரெவென்யூ ஓப்பன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க மேப் போயிருக்குங்களா? 0.01 போயிருக்குது பாருங்க காட்டுது. இத்தனைக்கும் 27 வியூஸ் தான் போயிருக்குது. அப்புறம் இன்னொரு வீடியோவும் உங்களுக்காக உங்களோட டவுட் கிளியர் பண்ணதுக்காக நான் காமிக்கிறேன். இது 1/2 மணி நேரம் வீடியோ. இதையும் ஓப்பன் பண்ணிட்டு அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இதுல பாருங்க. காட்டுதுங்களா? 0.11ன்னு பாருங்க. ரெவென்யூ மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க டாலரு. அந்த மேப் போகுதுங்களா லைனு? இது மாரி போயிட்டு இருக்குது. இதுதான் என்னன்னு நீங்க என்ன பண்ணணும் இதுக்கு, மானிட்டேஷன் ஆன சேனலா இருந்தா உங்களுக்கு செட்டிங் பண்ணலாம். இல்ல இமெயில் அனுப்பி அத கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அத அனுப்பி என்னன்னு நீங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த மாரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. அதுக்கு நீங்க வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னா, உங்க சேனலுடைய யூஆர்எல்லும், டாலர் இருக்கு இல்லைங்களா? அந்த டாலர் 0 காட்டுது பார்த்தீங்களா? அந்த இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமா பதில் சொல்லுவாங்க. வேற ஏதாவது யூடியூப்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.